பழனிசாமி அவர்களோட பேட்டியை பார்க்கிறப்ப பிரம்மாண்டமான கட்சி வரும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு முக்கியமான கேள்வி அதற்கான பதில்ன்றது தாவேகாவுடனான கூட்டணியை அவங்க நிராகரிக்கல. நான் வியூகத்தை சொல்ல மாட்டேன்றது. பாஜகவுடனான கூட்டணி குறித்து கேள்விக்கு யூகத்துக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இது இப்ப ஒரு செய்தியில பத்திரிகையில கேள்வி கேட்கிறப்ப ரொம்ப கவனமாக வார்த்தைகளை போடுவாங்க. இந்த ரெண்டு கேள்வி பதிலை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவது அதில் ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணி சம்பந்தமாக ஒரு 4-5 கேள்விகள் இருக்கு. மீதி எல்லா கேள்விகளுக்கும் பெரிய பதில்களை சொல்லக்கூடிய இபிஎஸ் இந்த கேள்விகளுக்கு எஸ் ஆர் நோ அப்படின்ற அடிப்படையில் சுருக்கிறாரு. சில நேரடியான கேள்விகளுக்கே இது ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், இதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு கடந்து போறாரு. அவர்கிட்ட பதில் இல்லை அப்படின்றது தான் வெளிப்படையாக தெரிகிறது. நீங்க இன்னைக்கு தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறீர்களா இல்லையா அப்படின்னா அதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு இல்லை. ஒருவேளை நடத்திட்டு இருக்காங்களோ? எல்லா கட்சிகளும் பேசுவாங்க. தேர்தல் சமயத்தில், தேர்தலுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் எல்லோருடனும் பேசிக்கொண்டு இருப்பார்கள். அது யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க அன்டில் இட் மெட்டீரியலைசஸ். நீங்கள் தேர்தல் கூட்டணி அப்படின்றதெல்லாம் ஒரு பிரச்சார மேடையிலேருந்து வாங்க நீங்கள் எங்கள் கூட்டணிக்குன்னு அழைத்த உடனே எல்லா கூட்டணிக்கும் யாரும் வந்துவிட போகிறது கிடையாது. நம்ம கடந்த காலங்களில் எப்படி பார்த்துருக்கோம்னா, தேர்தல் கூட்டணி எல்லாமே பேக்ரவுண்டில் பேசி எல்லாமே ஃபைனல் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஹோட்டல்லையோ இல்லை ஒரு கட்சி அலுவலகத்திலையோ வீட்லையோ ஏதோ ஒரு இடத்துல காமன் பிளேஸில் சந்தித்து அந்த கூட்டணிக்கான அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்படும். இப்போ அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே என்னன்னா, அவங்க ஒரு திட்டம் வச்சிருந்தாங்க. பாஜக கூட்டணியிலேருந்து நம்ம வெளியே இருக்கோம், இப்போ வெளியே வந்துட்டோம், வெளியே இருக்கோம், இப்போ நம்மளை நோக்கி கூட்டணி கட்சிகள் வருவதற்கான அந்த கதவுகள் என்பது திறந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க இருந்தாங்க. ஆனால் மீண்டும் அந்த பாஜக அதிமுக கூட்டணி ஏற்பட்ட உடனே பல கதவுகள் டக்கு டக்குன்னு மூடிட்டாங்க. இப்போ நீங்கள் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக, முன்னாள் முதலமைச்சராக ஒரு பிரச்சாரத்தில் திரு இபிஎஸ் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு அழைப்பு விடுக்கிறார். அதுக்கப்புறம் விசிகேக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த மாதிரி ஒரு அழைப்பு வருகிறது அப்படின்னும் போது அதை இமீடியட்டாக எந்த அரசியல் கட்சியும் நிராகரிக்காது. வேறத்தை கூட்டலான்னு தான் யோசிப்பாங்க. நமக்கு பாருங்க அங்கே ஆஃபர் இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஆனால் இதை அடுத்த நாளே நிராகரிக்கிறாங்க அப்படின்னும் போது இது யாருக்கு ஒரு பெரிய பின்னடைவாக அமைகிறது? நீங்க இந்த விஷயங்கள்லாம் திரை மறைவில் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் பொதுவெளியில இபிஎஸ் செய்கிறார் அப்படின்னும் போது அவருடைய ஸ்ட்ராட்டஜியே தப்பாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறேன். பிரியன் சார் சொன்னதுதான், அவர் கன்ஃபியூஸ்டாக இருக்காரு. அவருக்கு எதை நோக்கி இதை கொண்டு செல்வது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் அதிமுக. தாவேகா நிலைப்பாட்டில் என்ன எடுக்கிறதுன்ற பெரிய தாவேகா நிலைப்பாடு அப்படின்றது ஏன் அந்த கதவுகள் மூடப்பட்டு விட்டது அப்படின்னு பார்க்குறேன்னா, தாவேகால அவங்களுடைய செயற்குழு தீர்மானமே விஜயை நீங்க முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேற யாரும் விஜயோட தான் போய் சேரணும். விஜய முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டுதான் நீங்க கூட்டணிக்கு சேர முடியும். மாறாக விஜய் இன்னொரு கூட்டணியில நான் முதலமைச்சராக வருகிறேன் அப்படின்னு போக முடியாது. பொங்கலூர் மணியன் சொன்ன மாதிரி தேர்தல் நெருங்க நெருங்க அப்படி இறங்கி வர மாட்டாங்களா? இல்ல, அப்படி அதிமுக இறங்கி வருமா? தேர்தல் நெருக்கத்துல ஒரு டெஸ்பரேஷன் வந்துருச்சு, அதிமுக இறங்கி வருமா? அதிமுக ஆண்ட கட்சி சார், பெரிய கட்சி இல்ல. கரெக்ட், அதிமுக ஆண்ட கட்சி. இப்போ பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு முழக்கத்தை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இது இங்க இருக்கிற ஈக்குவேஷனை டிஸ்டர்ப் பண்ணுதுன்றதுக்காக அமித்ஷா பேசாம இருக்காரா? பேசிட்டு தானே இருக்காரு. எல்லா விஷயங்களையும் தெளிவாக சொல்கிறார். எந்த கட்சியும் இறங்கி வரமாட்டாங்க. நீங்க புதிதாக வரக்கூடிய கட்சியை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எப்படி முடியும்? அந்த எதிர்பார்ப்பே தவறான எதிர்பார்ப்புல. உங்களை நோக்கி எல்லா கட்சிகளும் வந்திருக்க வேண்டும். அப்ப அந்த மொமெண்டத்தை அதிமுக ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அந்த மொமெண்டத்தை கடந்த 4 வருடங்கள்ல அதிமுக. ஷபீர், நீங்க சொன்னது இப்ப பிரியன் அவர்கள் அந்த புள்ளியை சொன்னாங்க. இப்ப நான் கேட்பது, தாவேகா நிலைப்பாட்டை அறிவிச்சிட்டாங்க, பாஜக திமுக இல்ல. அவங்களும் அதிமுகன்ற இடத்துல சைலண்டா தான் இருக்கிறாங்க, கேள்விகளை தவிர்த்துட்டு தான் போறாங்க. ஆனா பாஜக இல்லைன்றதுலையும் உறுதியா இருக்கிறாங்க. நாங்க தான் தலைமை, முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்ன பிறகும் இபிஎஸ் அவர்கள் இந்த பிரம்மாண்ட கட்சி தாவேகா, அது என்ன கணக்கு? அது புரியவே இல்லையா? இல்ல, இப்ப நீங்க என்டிஏ கூட்டணியிலேருந்து வெளியே வரும்போது இபிஎஸ் சொன்ன வார்த்தை என்ன? நாங்கள் மெகா கூட்டணியை அமைப்போம் அப்படின்னாரு. மெகா கூட்டணி அமைக்க முடிந்ததா? இல்லையே. 2024 எலெக்ஷன்ல இபிஎஸ் பாமகவை கூட கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வர முடியாத ஒரு சூழல். அப்போ அவங்க அந்த மெகா கூட்டணி அப்படின்ற அந்த வார்த்தையை இப்போ மாத்தி
ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு. இப்ப இதுவே வந்து அதிமுக தொண்டர்களுக்கும் அந்த கூட்டணிக்கும் வந்து ஒரு பெரிய பின்னடைவாக அமையும். நீங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி உள்ள வந்தாதான் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு, அப்பதான் நம்மளால திமுக வீழ்த்த முடியும் அப்படின்றதுக்கான ஒரு அட்மிஷன் தானே அது. நீங்க அதை ஒப்புக்கொள்கிறீர்கள்ல? அதிமுக தொண்டர்களுக்கு அப்படி விருப்பம் இருக்கா? தாவேகா வரணும்ன்ற விருப்பம் இருக்கா? உங்களுக்கு தொண்டர்கள் மத்தியில ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்றதுக்கு எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பாஜக அதிமுக கூட்டணி அமைந்த உடனே ஒரு உற்சாகம் தொண்டர்கள் மத்தியில காணப்பட்டுச்சா அப்படின்னா இல்ல. இன்னைக்கு கூட இபிஎஸ் தன்னுடைய பிரச்சார பயணத்தை துவங்கும் போது நாங்கள் பாஜகவுடன் ஏன் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்றதை விளக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அவர் இருக்காரு. இப்ப இந்த ஒட்டுமொத்த பிரச்சார பயணமே தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் தொண்டர்களை கன்வின்ஸ் பண்றதுக்கும் தொண்டர்களை ரோட்டுக்கு கொண்டு வர்றதுக்கும், ஏன்னா தொண்டர்கள் நிறைந்த ஒரு கட்சி அதிமுக. நீங்க தொண்டர்கள் வந்து சோர்வு நிலையில இருக்காங்க அப்படின்னா அவங்க வேலை பார்க்க மாட்டாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களை உற்சாகப்படுத்தணும்னா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கணும் அப்படின்றதுதான். அதுதான் தாவேகா எதிர்பார்ப்பு. அதுதான் தாவேகா எதிர்பார்ப்புன்னு. நீங்க தாவேகாவுடன் கூட்டணி அப்படின்றது அமையுமா அப்படின்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். எனக்கு தெரிஞ்சு நீங்க விஜய் வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவித்ததுக்கு பிறகு நீங்க எந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல இந்த கூட்டணி அமையும் அப்படின்னு பார்க்கணும். நீங்க 2.5 வருஷம் நீங்க முதலமைச்சரா இருங்க, 2.5 வருஷம் நாங்க முதலமைச்சரா இருக்கோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு இவங்க வந்தாங்கன்னா அது ஏடிஎம்கேக்கு ஒரு மிகப்பெரிய செட்பேக். பொங்கலூர் மணியன் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுங்க. இப்ப கூட்டணி தொடர்பாக இப்ப இது ஒரு சவாலான விஷயம். இப்ப முன்பெல்லாம் திமுக அதிமுகன்னு இருப்பாங்க, மாற்று முகாம்ல வந்து பிடிக்காதவங்க எல்லாம் இந்த சைடு சேர்ந்துருவாங்க, அது ரொம்ப எளிதா நடக்கும். இப்ப இருக்கிற சிக்கல், திமுகவை மட்டும் எதிர்ப்பதுதான் எங்களுடைய நோக்கம்னு தாவேகா சொல்லி இருந்தால் உங்களால ரொம்ப எளிதாக அந்த கூட்டணியை கூட கடைசி நேரத்தில் கட்டியிருக்க முடியும். ஆனா அவங்க பாஜக இருந்தா வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா நீங்க கூட்டணி குறித்து பேசுறீங்க, பிரம்மாண்ட கட்சி வரும்னு சொல்றீங்க, வியூகம் வகுக்கிறோன்றீங்க. அப்ப அது என்ன? அதுல தாவேகா முடிவு எடுத்துட்டாங்க, அதிமுக குழப்பத்தில் இருக்குன்றதுக்கான பதில் சொல்லுங்களேன் சார். எல்லா கட்சிகளுக்குமே போட்டியிடுவது மட்டும் நோக்கம் இல்ல, வெற்றி பெற வேண்டும். அப்போ யாரோடு இணைந்தால் வெற்றி பெற முடியும், சட்டமன்றத்துக்கு செல்ல முடியும் என்கிற ஒன்று இருக்குது. அதுதான் முக்கியமான ஒன்று. நீங்க வெறுமனே 234 நாங்கள் ஆள் நிறுத்தலாம், ஆனா ஜெயிக்க முடியுமா, ஓட்டு வாங்க முடியுமா? அப்போ அதிமுகவோடு சேர்ந்தால் மட்டும்தான் வெல்ல முடியும், சட்டசபைக்கு செல்ல முடியும். எனவே இதை மனதிலே கொண்டுதான் ஒவ்வொரு கட்சியுமே 26 இயங்குறாங்க. எனவே 2026 இது நீங்க ஒரு பெரிய பிரச்சனையா அல்ல. நீங்க வந்து இப்போ திரு விஜயகாந்த் அவர்கள் 2010 பேசின பேச்செல்லாம் கேட்டிருப்பீங்க. இது திரு விஜயை விட கடுமையா பேசினார். ஆனா 2011 என்னாச்சுங்க, திமுகவை வெல்ல வேண்டும், சட்டசபைக்கு செல்ல வேண்டும், இந்த நோக்கத்தில் அவர் எளிதாக கூட்டணி அமைச்சார். இப்போ இதுதான் எல்லா கட்சிகளுக்குமே பொருந்துங்க. கூட்டணிக்கு வராவிட்டால் வெற்றியை பெறுவது சிரமம். அப்ப வெற்றி பெறுவதற்கான முயற்சி தான். அவர் சொல்வது வந்து நீங்க தனி அணியெல்லாம் அமைக்கலாம், ஜெயிக்கணும்னா ஒரு பெரிய கூட்டணி, அதிமுக போன்ற ஒரு கட்சி. அதை தான் இபிஎஸ் அவர்கள் நினைத்து சொல்றாங்களா? கடைசி நேரத்தில் ஜெயிக்கணும்னு நினைச்சா நம்ம கூட்டணிக்கு தான் வந்தாகணும், வேற வழி இல்லைன்ற ஒரு இடம் இருக்குல்ல, அந்த அணி ஜெயிக்கணும்ன்றது. அதானே ஒரு புதிய கட்சிக்கு, அதுவும் ஒரு பாப்புலர் நடிகர் வந்து தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு புதிய கட்சிக்கு அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவார். நீங்க 26 எலெக்ஷன் அப்படின்றது வந்து நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னு கூட ஒர்க் பண்ணணும்னா கூட தனியா அந்த கட்சி தேர்தல் களத்தை சந்தித்தால் அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு என்ன அப்படின்றது ஒரு மிக முக்கியமான ஃபேக்டர். நீங்க எந்த புது கட்சி ஆரம்பிக்கும் போது கூட போய் கூட்டணியில சேரல. நீங்க அது விஜயகாந்தா இருக்கட்டும், அல்லது கமல்ஹாசனா இருக்கட்டும், அல்லது மற்ற கட்சிகளா இருக்கட்டும், எல்லாமே ஒரு கட்டத்துக்கு பிறகுதான் அவங்க வந்து போய் சேராங்க, ஸ்ட்ரென்த் பார்ப்பாங்க. ஏன்னா அதுதான் வந்து விஜய்க்கு வந்து பிரதானம். நீங்க விஜய் வந்து அரசியல் களத்துக்கு வராரு, ஒரு நீண்ட கால திட்டத்தோட அவர் வராரு அப்படின்னும் போது அவர் அதிமுகவை கொண்டு போய் ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்கு விஜய் ஏன் வேலை பார்க்கணும்? விஜய்க்கு என்ன அந்த இது இருக்கு? இன்னொன்னு, அதிமுகவுடைய இடத்தை பிடிப்பதற்கு விஜய் முயற்சிக்கலாம், அது அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதை வெளிப்படுத்தல. நீங்க இங்க வந்து 2 திராவிட கட்சிகள்ல இன்னைக்கு ரொம்ப பலவீனமா இருக்கக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா அதிமுக தான் இருக்கிறது. உங்களுக்கு 10 எலெக்ஷன்ல ஒரு தோல்வி என்பது அவங்களுக்கு இருக்கு, தொண்டர்கள் மனநிலை வேறு மாதிரி இருக்கு, அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய கூட்டணி வந்து பெரிய அளவுக்கு டேக் ஆஃப் ஆகல அப்படின்னும் போது அதெல்லாம் வந்து விஜய்க்கு சாதகமா இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் உருவான உடனே விஜய்க்கு கூடுதல் கவனம் என்பது பெற்று இருக்கிறார் அப்படின்னு பாக்குறேன். அப்போ ஏதோ ஒரு இடத்துல விஜயை நோக்கி அந்த பார்வை என்பது திரும்பி இருக்கிறது, அந்த அட்டென்ஷன் என்பது விஜய்க்கு கிடைத்திருக்கிறது அப்படின்றதுனால தான் இப்போ அதை எப்படியாச்சும் வந்து விஜய் வந்துருவாரு, நம்ம கூட வந்துருவாரு அப்படின்னா
இந்த கூட்டணியை சஸ்டெயின் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க.